ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம டீ போடுற பாத்திரம், அதுக்கப்புறம் கொஞ்சம் அடி பிடிச்சிச்சின்னா அந்த பாத்திரம்லாம் நம்ம தேய்ச்சி கழுவுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். நம்மளுக்கு கஷ்டமே இல்லாமல் ஈஸியாக இந்த ஒரு பவுடரை வச்சு நம்ம பளிச்சுன்னு இந்த டீ பாத்திரத்தெல்லாம் எப்படி சுலபமாக கழுவலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பவுடரில் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயம்லாம் இருக்குது. அது என்னென்ன அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் என்ன பவுடர் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நம்ம வேண்டான்னு தூக்கி போடக்கூடிய தேங்காய் ஓட்டுலேருந்து தான் இந்த பவுடர் நம்ம செய்ய போகிறோம். இது செய்யறதுக்கு தேங்காய் ஓடை இந்த மாதிரி ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு நல்லா அது நெருப்பு நல்லா பிடிச்ச பிறகு நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இந்த பவுடர் நம்மளுக்கு பாத்திரம் தேய்க்கிறதுக்கு மட்டும் இல்லை, டாய்லெட்டில் கூட நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் டாய்லெட்டில் ஊற்றி விட்டு நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா பளிச்சுன்னு ஆகிடும். இப்போ இதை நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இந்த நல்லா நெருப்பெல்லாம் போய் சூடு அடங்கணும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இது புகை மாதிரி வருது பார்த்திங்களா? நீங்கள் மிக்ஸி சூடாகி அப்படி புகை மாதிரி வருதுன்னு நினைக்காதீங்க. இது நல்லா பவுட்ரு ஆகிட்டதுனால அந்த தூசி மாதிரி ஒரு கிளம்பி ஒரு மாதிரி புகை மாதிரி வருது. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நம்ம ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு சின்ன தட்டில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு விம் லிக்விட் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். இதுலேயே நம்ம தேவைப்படும் போதெல்லாம் நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடரை இதில் போட்டு பாத்திரம் தேய்க்கும் போது உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் மொத்தமாக கலக்கிடாமல் ஒரு அரை ஸ்பூன் அளவு நம்ம போட்டுட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பாத்திரம் தேய்ச்சிங்கன்னா பளபளன்னு ஆகிடும். இந்த டீ பாத்திரம்லாம் உங்களுக்கு ஈஸியாகவே க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு நம்ம என்னதான் ஒரு சிலருக்கு பல்லு தேய்ச்சாலுமே பல்லில் அந்த மஞ்சள் கரை இருக்கும். அப்புறம் ஈரில் ரத்தம்லாம் வரும். அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க இந்த பவுடரை பல்லில் நல்லா தேய்ச்சி வாய் கொப்பளிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த பிரச்சனை சரியாயிடும். அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெயில் இந்த பவுடரை ஒரு ஸ்பூன் அளவு போட்டுட்டு நீங்கள் வெயிலில் வச்சு ஒரு வாரம் 10 நாளைக்கு வச்சு எடுத்துட்டு நீங்கள் தலையில் தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னா தலையில் இருக்கிற பொடுகெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் ஒரு சிலர் இதை டை மாதிரி கூட யூஸ் பண்ணால் முடி அந்த வெள்ளை நிறம் மாறி கருப்பாக பிடிச்சிக்கும் டை மாதிரின்னு சொல்கிறாங்க. அது சும்மா தான். டை மாதிரிலாம் இன்னும் கலர்லாம் வரல. ஏன்னா நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதனால் நீங்கள் டை மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணாதீங்க. டைம் தான் வேஸ்ட்டு. இப்போ உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும். நான் இரும்பு நார் கூட வச்சு தேய்க்கல. அந்த பச்சை கலரில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நாரை வச்சு தான் தேய்க்கிறேன். ரொம்ப ஈஸியாகவே போயிடும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு டிப்ஸும் நான் சொல்கிறேன். இந்த பவுடரில் கொஞ்சம் தேன் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் முகத்தில் தடவிட்டு அது நல்லா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் காய விட்டுட்டு அதுக்கப்புறம் முகம் கழுவுனீங்கன்னா முகம் பிரைட்டாக இருக்கும். இப்போ நான் இந்த டீ பாத்திரத்தை நல்லா தேய்ச்சி கழுவிட்டேன். எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். நீங்கள் ஸ்டீல் பாத்திரம், அலுமினிய பாத்திரம் எதாக இருந்தாலும் தேய்ச்சி கழுவுனீங்கன்னா பளிச்சுன்னு இருக்கும். அந்த மேலெல்லாம் ஒரு சில நேரத்தில் நம்ம கழுவி வைக்கும்போது பார்த்திங்கன்னா வெள்ளை வெள்ளையாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.